வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக வெற்றிக் கழகத் தலைவரும் நடிகருமான விஜய் வெள்ளிக்கிழமை பாரதிய ஜனதா கட்சியுடன் நேரடி அல்லது மறைமுக கூட்டணி எதையும் உறுதியாக நிராகரித்தார். அது கட்சியின் சித்தாந்த எதிரி மற்றும் பிளவுபடுத்தும் சக்தி என்று அழைத்தார். பனையூரில் நடைபெற்ற கட்சியின் முதல் மாநில செயற்குழு கூட்டத்தில் பேசிய விஜய், தமிழ்நாட்டில் டிவிகே தலைமையிலான கூட்டணி பாஜக மற்றும் ஆளும் டிஎம்கே இரண்டையும் எதிர்க்கும் என்பதை தெளிவுபடுத்தினார். டிஎம்கே அல்லது ஏஐடிஎம்கே போலல்லாமல் டிவிகே அதன் கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளாது, பிஜேபி உடன் கூட்டணி சேரும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ந்து வரும் ஊகங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள சில பிரிவுகளிடமிருந்து வரும் சமிக்ஞைகளுக்கும் பதிலளிக்கும் விதமாக விஜயின் கருத்துக்கள் வந்துள்ளன. இது மாநிலத்தில் திமுகவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் நோக்கில் ஏஐடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் டிவிகே வரவேற்கத்தக்க சேர்க்கையாக இருக்கும். இருப்பினும் விஜய் அத்தகைய வாய்ப்புகளை நிராகரித்தார். தனது கட்சி பிஜேபி இன் அரசியல் மற்றும் அணுகுமுறையை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறது என்று கூறினார். பாஜக தலைமையிலான மத்திய அரசை விமர்சித்த விஜய், பல்வேறு மாநிலங்களில் பிளவுபடுத்தும் மற்றும் துருவமுனைக்கும் உத்திகளில் அது செழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய மதிப்புகள் நிறைந்த தமிழ்நாட்டில் இதுபோன்ற தந்திரோபாயங்கள் வேலை செய்யாது என்று அவர் வலியுறுத்தினார். பெரியார், ஈ.வி. ராமசாமி மற்றும் சி.என். அண்ணாதுரை போன்ற சின்னமான தமிழ் தலைவர்களை அவமதித்ததற்காக பாஜகவையும் அவர் கண்டித்தார். இதுபோன்ற நடத்தை மாநிலத்தின் வாக்காளர்களை அந்நியப்படுத்துகிறது என்று கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை நியமித்தது உட்பட பல தீர்மானங்களை டிவிகே செயற்குழு நிறைவேற்றியது. தேர்தல் கூட்டணிகள் குறித்து முடிவெடுக்க அவருக்கு முழு அதிகாரம் வழங்கிய மற்றொரு தீர்மானம், ஜூலை 2வது வாரத்தில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கவும், இந்த ஆண்டு இறுதியில் திருச்சி அல்லது மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தவும் கட்சி முடிவு செய்தது. விஜய் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு பொது மக்கள் தொடர்பு சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். இந்த பயணம் அடிமட்ட ஆதரவை வளர்க்கவும், மாவட்டங்கள் முழுவதும் கட்சியின் நிறுவன இருப்பை வலுப்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலுக்கு முன்னதாக நிறுவப்பட்ட திராவிட கட்சிகளுக்கு ஒரு புதிய மாற்றாக டிவிகே தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. ஒரு முக்கிய உள்ளூர் பிரச்சினையை பற்றி பேசுகையில், நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பங்களை இடம்பெயர அச்சுறுத்தும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாக திமுக அரசை விஜய் கடுமையாக விமர்சித்தார். புதிய விமான நிலைய யோசனையை டிவிகே எதிர்க்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தும் அதே வேளையில், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையோ அல்லது முக்கிய நீர்வளங்களையோ அழித்து வளர்ச்சி ஏற்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களைச் சந்திக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வலியுறுத்தினார். மேலும் அரசாங்கம் அவர்களின் கவலைகளை தொடர்ந்து புறக்கணித்தால் பரந்தூரில் இருந்து தலைமையகத்திற்கு ஒரு குழுவைத்தானே வழிநடத்துவேன் என்றும் எச்சரித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.